நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். டே 25ல் 20 ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த குட்டி குட்டி வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோவோட எண்டில் 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள். வானிலை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. வானிலை எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா மௌசம் கைசா ஹை, மௌசம் கைசா ஹை. மௌசம் மௌசம் அப்படின்னா வானிலை. கைசா ஹை, கைசா ஹை அப்படின்னா எப்படி இருக்குது. மௌசம் கைசா ஹை, வானிலை எப்படி இருக்குது. இன்று ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் பஹுத் டண்ட் ஹை, ஆஜ் பஹுத் டண்ட் ஹை. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று, பஹூத் அப்படின்னா ரொம்ப, மிகவும். டண்ட் ஹை, டண்ட் அப்படின்னா குளிர், டண்ட் ஹை அப்படின்னா குளிராக இருக்குது. ஆஜ் பஹூத் டண்ட் ஹை, இன்று ரொம்ப குளிராக இருக்குது. சூரியன் வெளியில் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் வெளியில் வரல அப்படின்னு சொல்லணும்னா சூரஜ் நஹி நிக்கலா, சூரஜ் நஹி நிக்கலா. சூரஜ் சூரஜ் அப்படின்னா சூரியன். நஹி நிக்கலா, நஹி நிக்கலா அப்படின்னா வெளியில் வரல. சூரஜ் நஹி நிக்கலா, சூரியன் வெளியில் வரல. சூரியன் இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லணும்னா சூரஜ் அபிதக், அபிதக் அப்படின்னா இன்னும், இதுவரை. சூரஜ் அபிதக் நஹி நிக்கலா, சூரஜ் அபிதக் நஹி நிக்கலா. சூரியன் இன்னும் வெளியில் வரல. மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லணும்னா பாரிஷ் ஹோ ரஹி ஹை, பாரிஷ் ஹோ ரஹி ஹை. பாரிஷ் பாரிஷ் அப்படின்னா மழை, பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்கிறது. பாரிஷ் ஹோ ரஹி ஹை. எனக்கு குடை வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு குடை வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே சாத்தா சாஹியே, முஜே சாத்தா சாஹியே. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, சாத்தா சாத்தா அப்படின்னா குடை, சாத்தா சாஹியே அப்படின்னா குடை வேண்டும். முஜே சாத்தா சாஹியே, எனக்கு குடை வேண்டும். காற்று வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காற்று வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஹவா தேஜ் ஹை, ஹவா தேஜ் ஹை. ஹவா ஹவா அப்படின்னா காற்று, தேஜ் தேஜ் அப்படின்னா வேகமாக, தேஜ் ஹை அப்படின்னா வேகமாக இருக்குது, வலிமையாக இருக்குது. ஹவா தேஜ் ஹை, காற்று வலிமையாக இருக்குது. மேகம் மூட்டமாக இருக்குது, மேகங்கள் கம்பி கட்டியிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. மேகங்கள் கம்பி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா பாதல் சாயே ஹுயே ஹைங், பாதல் சாயே ஹுயே ஹைங். பாதல் பாதல் அப்படின்னா மேகம், பாதல் சாயே ஹுயே ஹைங் அப்படின்னா மேகங்கள் கம்பி கட்டியிருக்கு. இன்று பள்ளி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் ஸ்கூல் பந்த் ஹை, ஆஜ் ஸ்கூல் பந்த் ஹை. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று, ஆஜ் ஸ்கூல் பந்த் ஹை அப்படின்னா இன்று பள்ளி இல்லை. ஆஜ் ஸ்கூல் பந்த் ஹை அப்படின்னு சொல்லலாம், ஆஜ் ஸ்கூல் நஹி ஹை அப்படின்னு சொல்லலாம். ஆஜ் ஸ்கூல் பந்த் ஹை, இன்று பள்ளி இல்லை. வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லணும்னா சலோ கேல்தே ஹை, சலோ கேல்தே ஹை. சலோ சலோ அப்படின்னா வாங்க, கேல் கேல் அப்படின்னா விளையாட்டு. சலோ கேல்தே ஹை அப்படின்னா வாங்க விளையாடலாம். எங்கே விளையாடலாம் அப்படின்னு கேட்கணும்னா கஹாங் கேலேங்கே, கஹாங் கேலேங்கே. கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே, கஹாங் கேலேங்கே அப்படின்னா எங்கே விளையாடலாம். வீட்டுக்குள்ளே விளையாடு அப்படின்னு சொல்லணும்னா கர்கே அந்தர் கேலோ, கர்கே அந்தர் கேலோ. கர் கர் அப்படின்னா வீடு, கர்கே அந்தர், கர்கே அந்தர் அப்படின்னா வீட்டுக்குள். கேலோ கேலோ அப்படின்னா விளையாடு, அந்தர் அப்படின்னா உள்ளே, கேலோ அப்படின்னா விளையாடு. கர்கே அந்தர் கேலோ, வீட்டுக்குள்ளே விளையாடு. டிவி பார்ப்போமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. டிவி பார்ப்போமா அப்படின்னு கேட்கணுன்னா டிவி தேக் லேத்தே ஹை, டிவி தேக் லேத்தே ஹை. தேக் தேக் அப்படின்னா பார், தேக் லேத்தே ஹை அப்படின்னா பார்ப்போமா.
டிவி தேக் லேத்தே ஹேங் அப்படின்னா டிவி பார்ப்போமா. கார்ட்டூன் வருதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. கார்ட்டூன் வருதா அப்படின்னு கேட்கணும்னா கியா கார்ட்டூன் ஆ ரஹா ஹை, கியா கார்ட்டூன் ஆ ரஹா ஹை. கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆ ரஹா ஹை, ஆ ரஹா ஹை அப்படின்னா வருகிறதா. கியா கார்ட்டூன் ஆ ரஹா ஹை, கார்ட்டூன் வருதா. ஆமாம், டோரமோன் வருகிறது அப்படின்னு சொல்லணும்னா ஹா டோரமோன் ஆ ரஹா ஹை, ஹா டோரமோன் ஆ ரஹா ஹை. ஹா ஹா அப்படின்னா ஆம். ஆ ரஹா ஹை, ஆ ரஹா ஹை அப்படின்னா வருகிறது. ஹா டோரமோன் ஆ ரஹா ஹை. எனக்கு டோரமோன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே டோரமோன் பசந்த் ஹை, முஜே டோரமோன் பசந்த் ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, பசந்த் ஹை பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். முஜே டோரமோன் பசந்த் ஹை, எனக்கு டோரமோன் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே பி பசந்த் ஹை, முஜே பி பசந்த் ஹை. முஜே பி முஜே பி அப்படின்னா எனக்கும், முஜே அப்படின்னா எனக்கு, முஜே பி அப்படின்னா எனக்கும். முஜே பி பசந்த் ஹை அப்படின்னா எனக்கும் பிடிக்கும். சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாங்க சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும்னா சலோ சாத் மே தேக்கேங், சலோ சாத் மே தேக்கேங். சலோ சலோ அப்படின்னா வாங்க. சாத் மே தேக்கேங், சாத் மே அப்படின்னா சேர்ந்து, சாத் மே தேக்கேங் அப்படின்னா சேர்ந்து பார்ப்போம். சலோ சாத் மே தேக்கேங், வாங்க சேர்ந்து பார்ப்போம். உனக்கு விளையாட பிடிக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. உனக்கு விளையாட பிடிக்குமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम खेलना पसंद करते हो, क्या तुम खेलना पसंद करते हो. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும் அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு அப்படின்னு வரும். கேல்னா பசந்த் கர்த்தே ஹோ, கேல்னா அப்படின்னா விளையாட, கேல்னா பசந்த் கர்த்தே ஹோ அப்படின்னா விளையாட பிடிக்குமா. அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்பொழுது கர்த்தே கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். क्या तुम खेलना पसंद करती हो, உனக்கு விளையாட பிடிக்குமா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஹா பஹுத் பசந்த் ஹை, ஹா பஹுத் பசந்த் ஹை. ஹா ஹா அப்படின்னா ஆமாம். பஹுத் பஹுத் அப்படின்னா ரொம்ப, பஹுத் பசந்த் ஹை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஹா பஹுத் பசந்த் ஹை, ஆமாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க மைதானம் போவோம் அப்படின்னு சொல்லணும்னா சலோ மைதான் சலேங், சலோ மைதான் சலேங். சலோ சலோ அப்படின்னா வாங்க, மைதான் சலேங் அப்படின்னா மைதானம் போவோம். சலோ மைதான் சலேங், வாங்க மைதானம் போவோம்.